ஹலோ நண்பா, இந்த வீடியோவில் ஏர்டெல் போஸ்ட் பெய்டில் இருக்கக்கூடிய ரீசார்ஜ் பிளானுடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். இண்டிவிஜுவல் பிளான் இருக்குது, ஃபேமிலி பிளான் இருக்குன்னு ஃபுல்லாக டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஏர்டெல் போஸ்ட் பெய்டில் இண்டிவிஜுவல் பிளான் 2 இருக்குது, ஃபேமிலி பிளான் வந்து பார்த்திங்கன்னா 5 இருக்குது. மொத்தமாக 7 பிளான் தான் போஸ்ட் பெய்ட்லேயே இருக்குது. ஃபஸ்ட்டு இண்டிவிஜுவல் பிளான் பார்ப்போம். 449 ரூபாய்க்கு ஒரு பிளான் இருக்குது, 549 ரூபாய்க்கு ஒரு பிளான் இருக்குது. இந்த 2 பிளானை பற்றியும் ஃபுல்லாக டீட்டெயிலாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த 449 ரூபா பிளான் பார்ப்போம். ப்ரீபெய்ட் மாதிரி பிளானோடைய ப்ரைஸ் அமௌண்ட் மட்டும் கட்டுற மாதிரி இருக்காது. நீங்கள் போஸ்ட் பெய்டு எடுத்திங்கனாவே 18% ஜிஎஸ்டி அமௌண்ட்டும் நீங்கள் சேர்த்து கட்டுற மாதிரி தான் இருக்கும். 449 ரூபா ப்ளஸ் 18% ஜிஎஸ்டி அமௌண்ட் நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கும். இந்த பிளானில் டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா 50 GB, கால்ஸ் அன்லிமிட்டெடு, ஒரு சிம் யூஸ் பண்ணிக்கலாம், 100 SMS யூஸ் பண்ணிக்கலாம். ஓடிடி வந்து பார்த்தீங்கன்னா ஜியோ ஹாட்ஸ்டார் மொபைல் சப்ஸ்கிரிப்ஷன் 3 மாதத்துக்கு இடையே வரும். அது கூட ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் ப்ளே ப்ரீமியம் இடையே வரும். ஹலோ டியூன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாக வந்துடும். இதே 549 ரூபா பிளான் எடுத்துட்டிங்கன்னா அதில் டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 25 GB அதிகமாக வரும். டோட்டலாக 75 GB டேட்டா வரும். அதுக்கப்புறம் அமேசான் பிரைம் வந்து 6 மந்த்துக்கு ஆட் ஆகி வரும். மற்றபடிக்கு அந்த 449 இந்த 549 ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா சேம் தான். ஏர்டெல் போஸ்ட் பெய்டில் ஃபேமிலி பிளான் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக 5 பிளான் இருக்குது. 699 ரூபாய்க்கு 2 யூசரு, 999 ரூபாய்க்கு 3 யூசரு, 1199 ரூபாய்க்கு 4 யூசரு, 1399 ரூபாய்க்கும் 4 யூசரில் ஒரு பிளான் இருக்குது. அதுக்கப்புறம் 1749 ரூபாய்க்கு 5 யூசரு. இந்த பிளான் ஒவ்வொன்றை பற்றியும் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு 699 ரூபா பிளானை பற்றி பார்ப்போம். இந்த 699 ரூபாய்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வித்தவுட் ஜிஎஸ்டி அமௌண்ட் தான். ஸோ நீங்கள் இந்த 699 ரூபாயோட 18% ஜிஎஸ்டி அமௌண்ட் சேர்த்து கட்டுற மாதிரி இருக்கும் மந்த்லி. இந்த 699 ரூபா பிளானில் வந்து நீங்கள் 2 சிம் யூஸ் பண்ணிக்கலாம். கால்ஸ் அன்லிமிட்டெடு, எஸ்எம்எஸ் வந்து பார்த்தீங்கன்னா 100 SMS தான். டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா 105 GB. அந்த ஒரு சிம் வந்து ஆட் ஆன் பண்ணுறோம்ல, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 30 GB. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓடிடின்னு வந்து பார்த்தீங்கன்னா அமேசான் பிரைம் 6 மந்த்துக்கு ஆட் ஆகி வரும். ஜியோ ஹாட்ஸ்டார் 1 இயருக்கு ஆட் ஆகி வரும். அதுக்கப்புறம் ஃப்ரீ ஹலோ டியூன் வந்துடும். ரியல் டைம் ஸ்பேம் அலாட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஆகி வந்துடும். இந்த ஓடிடி வந்து பார்த்தீங்கன்னா அமேசான் பிரைம் 6 மந்த்து, ஜியோ ஹாட்ஸ்டார் 1 இயர் தராங்கல்ல, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த 699 ரூபா பிளானை நீங்கள் 6 மாதத்துக்கு கன்டினியூ பண்ணால் மட்டும்தான் ஒர்க் ஆகும். இல்லைனா நீங்கள் எத்தனை மாதத்துக்கு கன்டினியூ பண்ணுறீங்களோ அது வரைக்கும் தான் ஒர்க் ஆகும். இப்போ நீங்கள் 1 மந்த்துக்கு மட்டும் பே பண்ணிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணிட்டீங்கன்னா அந்த அமேசான் பிரைமும் ஜியோ ஹாட்ஸ்டார்லாம் ஒர்க் ஆகாது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 999 ரூபா பிளானு. இந்த பிளானில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 3 சிம் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா 150 GB. இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா அமேசான் பிரைமு, ஜியோ ஹாட்ஸ்டார் ஆட் ஆகி வருது. எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிள் மியூசிக்கும் ஆப்பிள் டிவி ப்ளஸும் ஆட் ஆகி வருது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 1199 ரூபா பிளானு. இதில் 4 சிம் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் டோட்டலாக டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா 190 GB, 100 GB ப்ளஸ் அந்த 3 சிம்முக்கு வந்து பார்த்தீங்கன்னா 30 GB. இதில் ஓடிடின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 999 ரூபா பிளானில் வந்தால் சேம் ஓடிடி தான். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 1399. 1199 பார்த்தோம்ல, அதுவும் இதுவும் சேம் தான். டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 GB அதிகம். அதுக்கப்புறம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா நெட்ஃப்ளிக்ஸ் வந்து ஆட் ஆகி வருது உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு 1749 ரூபா பிளான். இதில் 5 சிம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மொத்தமாக 320 GB டேட்டா. 200 GB வந்து ரெகுலரு. எக்ஸ்ட்ரா நீங்கள் ஆட் ஆன் பண்ணுற ஒவ்வொரு சிம்முக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 30 GB. இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 1399 மாதிரி தான். ஆனால் அதில் நெட்ஃப்ளிக்ஸ் பேசிக் ஆட் ஆகி வரும். இதில் நெட்ஃப்ளிக்ஸ் ஸ்டாண்டர்ட் வந்து ஆட் ஆகி வருது. ஓகே, நெக்ஸ்ட்டு எப்படி ஃபேமிலி மெம்பரை ஆட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். நீங்கள் சிம்பிளாக ஏர்டெல் தேங்க்ஸ் ஆப் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்கள் போஸ்ட் பெய்ட் நம்பரை வச்சு லாகின் பண்ணிக்கிங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் ஸ்க்ரீனில் சர்வீஸ் டேப் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் போஸ்ட் பெய்ட் டேப் கிளிக் பண்ணுங்கள். அதில் ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்கன்னா ஃபேமிலி டேப்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா கிளிக் ஆட் நம்பர்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் மெம்பரை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் போட்டிருக்க பிளான் வந்து பார்த்தீங்கன்னா 699 ரூபா பிளான்னா உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூஸரை வந்து ஆட் பண்ணிக்க முடியும். அதே வந்து பார்த்தீங்கன்னா 999 போட்டிருந்தீங்கன்னா 2, அந்த மாதிரி நீங்கள் ஃபேமிலி ரீசார்ஜ் பிளான் எது பண்ணியிருக்கீங்களோ அத்தனை யூஸர் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்க முடியும். ஒருவேளை நீங்கள் ஃபேமிலி பிளான் இல்லாமல் வேறு ஏதாவது போஸ்ட் பெய்ட் பிளானை ரீசார்ஜ் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு யூஸரை ஆட் பண்ணுறதுக்கு 299 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் எதிர் வீடியோவில் சந்திப்போம். பாய் காய்ஸ்.